பெரம்பலூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் டாக்டர் பாரிவேந்தர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த வகையில் இன்று லால்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மகிழம்பாடி வடக்கு ஊராட்சியில் டாக்டர் பாரிவேந்தர் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அங்கு குழுமியிருந்த மக்களிடையே உரையாற்றிய அவர் தமிழகத்தில் குடும்ப ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து புதூர் உத்தமனூர் மற்றும் தச்சன்குறிச்சி கிராமத்திலும் பெருவள்ளநல்லூர் கிராமத்திலும் டாக்டர் பாரிவேந்தர் தாமரை சின்னத்திற்கு பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார். பின்னர் குமுள்ளூர் கிராமத்திற்கு வருகை தந்த டாக்டர் பாரிவேந்தருக்கு செண்டை மேளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் கும்ப மரியாதை வழங்கியும் ஆரத்தி எடுத்தும் டாக்டர் பாரிவேந்தரை பொதுமக்களும் கூட்டணி கட்சியினரும் ஊர்வலமாக அழைத்து சென்றனர். அப்போது பேசிய அவர் நன்றி உள்ள இந்த ஊருக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறினார். குமுள்ளூர் கிராமத்தில் 5 மாணவர்கள் இலவச உயர்கல்வி திட்டத்தின் கீழ் கல்வி பயின்று வருவதாக டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து புஞ்சை சங்கேந்தி பகுதியில் டாக்டர் பாரிவேந்தர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து வெங்கடாச்சலபுரம் பகுதிக்கு வருகை தந்த டாக்டர் பாரிவேந்தருக்கு விவசாய சங்கம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நெற்கதிர்கள் செங்கரும்பு வழங்கியும் பூரண கும்ப மரியாதையுடன் ஆரத்தி எடுத்தும் பொதுமக்கள் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். உழவு மாடுகளை ஏர்பூட்டி டாக்டர் பாரிவேந்தர் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் இப்பகுதிக்கு வந்து பொதுமக்களின் தேவைகளை நிறைவேற்றி தருவேன் என உறுதியளித்தார். வருகிற வெள்ளிக்கிழமை பாராளுமன்ற தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் இட்டு என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே போல வாக்கு கேட்டு வந்தேன். வந்த நேரத்தில் 6 லட்சம் வாக்குகளை அள்ளி தந்தீர்கள், வெற்றி பெற செய்தீர்கள். வெற்றி பெற செய்து மட்டுமல்ல, டெல்லிக்கு அனுப்பினீர்கள். டெல்லிக்கு சென்று பாராளுமன்றத்தில் பல முறை உங்களுக்காகவும் உங்கள் தேவைக்காகவும் உங்கள் தொகுதிக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்தேன். வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் வருவேன், உங்களை பார்ப்பேன், உங்கள் தேவைகளை கேட்பேன். மனு கொடுங்க, மனு கொடுத்து புதுசா வர நிதியில எந்தெந்த ஊருக்கு என்ன வருமோ அதை செய்து தருவேன் என்ற வாக்குறுதியோடு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. ஈவெள்ளனூர் மற்றும் நஞ்சை சங்கேந்தி உள்ளிட்ட பகுதிகளில் டாக்டர் பாரிவேந்தர் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து பூவாளூர் பகுதியில் ஆதரவு திரட்டிய அவர் நல்லவர்கள் யார், ஊழல்வாதிகள் யார் என்பதை அறிந்து வாக்களியுங்கள் என்றும் மறந்தும் சூரியனுக்கு வாக்களிக்காதீர்கள் எனவும் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டார். இதனையடுத்து லால்குடிக்கு வருகை தந்த டாக்டர் பாரிவேந்தருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினர் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளித்தும் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பொதுமக்களிடையே பேசிய அவர் மத்திய அரசு வழங்கிய தொகுதி மேம்பாட்டு நிதியான 17 கோடி ரூபாயை முழுமையாக செலவு செய்து மக்களின் தேவைகளை நிவர்த்தி செய்ததாக தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் தாம் செய்த பணிகள், அமைச்சர்களை சந்தித்தது உள்ளிட்டவைகள் குறித்து புத்தகமாக வழங்கியிருப்பதாக டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார்.